ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். திருக்கார்த்திகை பண்டிகை அன்னைக்கு வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் மகத்துவம் சிறப்பானது கூட. வீடும் பார்க்குறதுக்கு தெய்வீகமாக ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். ஒரே நேரத்தில் நிறைய விளக்கு பொருதுறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காற்றில் விளக்கு அணையாமல் இருக்க, எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கெலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, கார்த்திகை தீபத்துக்கு நம்ம புது அகல் விளக்கு வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அதை ஒரு பேசனில் தண்ணி நிரப்பி அந்த புது விளக்கு ஒரு நாள் முழுவதும் ஊற போட்டுறணும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கிறனால இந்த புது மண் எண்ணெயை உரியாமல் இருக்கும். ஸோ தண்ணியை நல்லா உறிஞ்சிட்டு நல்லா கெட்டியாக இருக்கனால எண்ணெயை உரியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸு. சப்போஸ் பழைய விளக்கு போன வருஷம் யூஸ் பண்ண பழைய விளக்காக இருந்தால் அதை ஆல்ரெடி நம்ம சுத்தம் பண்ணி தான் எடுத்து வச்சுருப்போம். அந்த விளக்கை ஒரு பேஸில் தண்ணி நிரப்பி இந்த விளக்கு அதுக்குள்ளே போட்டு 1 மணி நேரம் அந்த தண்ணிக்குள்ளே இருந்தால் போதும். புது விளக்காக இருந்தால் ஒரு நாள் முழுக்க இருக்கணும். பழைய விளக்காக இருந்தால் 1 மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சோன்னா போதும். இப்போ இந்த ப்ளூ கலர் பேசனில் இருக்கிறது புது விளக்கு. ஒரு நாள் முழுக்க அந்த தண்ணியில் போட்டு வச்சு எடுத்தாச்சு. பச்சை கலர் பேசன் போன வருஷம் பயன்படுத்தின பழைய விளக்கு, அது 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு நல்ல காட்டன் துணியில் தொடச்சி எடுத்துக்கலாம். வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு துணியில் தொடச்சிட்டு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். துணி வச்சு தொடச்சோன்னா எவ்வளோ நீட்டாகிடுச்சு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு புது விளக்கு வாங்கிட்டு ஒரு நாள் முழுக்க போட்டு வைக்க டைம் இல்லாட்டி ஒரு 4 மணி நேரமாவது தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுங்க. அதுக்கும் டைம் இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா புது விளக்கு வாங்கிட்டு வந்தோடனே ஏதாவது எக்ஸ்பைரியான பவுடர் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை உள் பகுதியில் நல்லா போட்டு இப்படி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் கசிய சான்ஸ் இல்லை. இன்னொரு மெத்தட் பழைய எக்ஸ்பைரியான நெயில் பாலிஷ் இல்லாட்டி நமக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு நெயில் பாலிஷ் இருக்கும், காஞ்ச நெயில் பாலிஷ் கூட இருக்கும் இல்லையா, அதை எடுத்து விளக்கோட பின் பகுதியில் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் காஞ்சிருச்சுனாலே போதும், எண்ணெய் கசியாமல் இருக்கும். சப்போஸ் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்கள விளக்கை பெயிண்ட் பண்ண சொன்னீங்கன்னாங்களோ அந்த பெயிண்ட் பண்ண விளக்கில் எண்ணெய் கசியாமல் இருக்கும். விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எப்படி ஈஸியாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். விளக்கை எடுத்து மேல் பகுதியில் அப்படியே சுற்றி தண்ணியை அப்படியே தடவி விட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் மஞ்சளை கொட்டி வச்சு இப்படி போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னாலே சுற்றி அழகாக அந்த மஞ்சள் பிடிச்சிக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னொரு மெத்தட் அந்த விளக்கை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக விடக்கூடாது, லைட்டாக மேல் பகுதி மட்டும் டச் ஆகிற மாதிரி டிப் பண்ணிவிட்டு திருப்பி மஞ்சளில் டிப் பண்ணி எடுத்தோன்னா அழகாக சூப்பராக அந்த எல்லோ கலர் மஞ்சள் ப்ரைட்டாக வைப்ரண்ட்டாக தெரியும். அடுத்த மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிண்ணத்தில் மஞ்சளை கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பட்ஸ் பயன்படுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு கிண்ணத்தில் குங்குமத்தை கொட்டி அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பட்ஸ் பயன்படுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விளக்கில் இந்த பட்ஸை பயன்படுத்தி இப்படி மஞ்சள் சுற்றி தடவிக்கலாம். இல்லாட்டி 3 இடத்துலையும் 5 இடத்துலையும் வைக்கலாம். அதே போல் குங்குமமும் 5 இடம் இல்லாட்டி 3 இடத்துல வைக்கலாம், நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி பட்ஸ் பயன்படுத்துறதுனால நம்ம கைகள் கலர் ஆகாமல் இருக்கும். மஞ்சள் நிறம் குங்கும நிறம் பிடிக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பட்ஸ் பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியாக குயிக்காக டக்குன்னு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். எத்தனை விளக்குக்கு வேணாலும் நம்ம சீக்கிரமாக மஞ்சள் வச்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. மண் விளக்கு தான் ஏற்றணும்னு கிடையாது. இந்த மாதிரி பித்தளையில் கூட விளக்கு விற்கிறாங்க, கீழே தட்டு வச்சே விற்கிறாங்க. இது ஒரு விளக்கு 50 ரூபா தான். இந்த மாதிரி ஒரு 21 விளக்கு வாங்கி வச்சிட்டிங்கன்னா கூட காலாகாலத்துக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாமா? விளக்குக்கு திரி போடுறப்ப நம்ம கையால் அந்த திரியை ரெடி பண்ணோன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேகமாக நிறைய திரிகள் ரெடி பண்ணுறதுக்கு இது சூப்பரான டிப்பு. பஞ்சை எடுத்து நம்ம கையில் தேய்ச்சிக்கிறணும். அது கரெக்டாக நீளமாக வராது இல்லையா, விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கை தூண்டுறதுக்காக பித்தளையில் இந்த மாதிரி குச்சி வைப்பாங்க, அதை பயன்படுத்தி இப்படி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பித்தளை குச்சியை வெளியே எடுத்துகிட்டு இப்படி நல்லா கையில் உள்ளங்கையில் தேய்ச்சி விட்டோன்னா சூப்பராக நமக்கு எத்தனை திரி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த டிப் கொஞ்சம் சூடத்தை இப்படி உடச்சி தூளாக்கி வச்சுட்டு பஞ்சை இப்படி நீளமாக சப்பையாக எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே சின்னதாக குட்டியாக உருண்டையாக ஒரு பஞ்சையும் வச்சுட்டு கொஞ்சம் கற்பூர பொடியை போட்டு ஜவ்வாது பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கற்பூர பொடி சேர்க்குறதுனால நல்லா நிதானமாக ரொம்ப நேரத்துக்கு எரியும். அது மட்டும் இல்லை, ஜவ்வாது பொடி சேர்க்குறதுனால ரொம்பவே வாசமாக தெய்வீகமாக இருக்கும். நல்லா உருண்டையை உருட்டி இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய உருண்டை திரி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இதுவும் எத்தனை வேணாலும் நம்ம குயிக்காக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ விளக்கு பொருத்துறதுக்கு இந்த திரி நம்ம கையால் செஞ்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் விளக்கில் வச்சிடலாம். எண்ணெய் பயன்படுத்தும் போது கடையிலே இந்த மாதிரி
லேம்ப் ஆயில் பாட்டில் வாங்கிட்டிங்கன்னா சென்டரில் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கீழே சிந்தாமல் நம்ம பயன்படுத்தலாம். திரியில் கொஞ்சமாக எண்ணெயை தொட்டு அந்த எட்ஜில் இப்படி தடவிடணும். அப்போ வந்து நின்று நிதானமாக விளக்கு வந்து பொருதி அது ரொம்ப நேரத்துக்கு எரியும். அடுத்த டிப் வந்து கற்பூரத்தை வந்து பொடி செஞ்சு வச்சு இந்த விளக்கு திரியில் எட்ஜில் வந்து எல்லாத்துலேயும் தடவிடணும். அப்போ தான் நம்ம வந்து விளக்கு பொருதும்போது டக்குன்னு வந்து அது ஈஸியாக பொருத முடியும். இல்லாட்டி கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நம்ம என்ன தான் கேர்ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்குக்கு ரெடி பண்ணாலும் பை சான்ஸ் இந்த மாதிரி 1-2 சொட்டுக்கு வந்து தரையில் பற்றும் எண்ணெய். அப்போ என்ன பண்ணணும்னா கோல மாவோ அரிசி மாவோ இல்லை மைதா மாவோ எது வீட்டில் இருக்கோ அதை கொஞ்சமாக இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்க இடத்துல போட்டுட்டு நல்லா அப்படி தேய்ச்சி எடுத்துட்டோன்னா ஈஸியாக அந்த இடத்த க்ளீன் பண்ணிட முடியும். இப்போ பாருங்கள், இந்த மாவை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து ஒரு துணி வச்சு தடவி அப்படியே ஈர துணி வச்சு பயன்படுத்தணும். தடவி எடுத்தோன்னா நீட்டாக இருந்த இடம். இல்லாட்டி சோப் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இல்லையா? இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ரவுண்டு திரி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து விளக்கில் இப்படி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த திரியோட முனையில் நல்லா அப்படி எண்ணெயை தடவி நிரடி விட்டுட்டு கற்பூர பொடியும் அதில் போட்டு நிரடி விட்டு பொருதுனா ரொம்ப ஈஸியாக பொருதிடலாம். ரொம்ப நேரத்துக்கு அந்த விளக்கு வந்து அப்படியே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? இந்த மாதிரி திரி நெருடுறதுக்காக இந்த மாதிரி டைப்லேயும் வந்து பித்தளையில் குச்சி விற்கிறாங்க. அதை வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விளக்கோட எண்ணெய் திரியிலேருந்து வடியாமல் இருக்கிறதுக்காக நம்ம மண் தட்டு பயன்படுத்தலாம். இல்லாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் அட்டைகளை கட் பண்ணி பயன்படுத்தலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கொட்டாங்கச்சி இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து பயன்படுத்தலாம். அந்த எண்ணெய் வந்து திரியிலேருந்து கீழே ஊற்றினாலும் இந்த கொட்டாங்குச்சிக்குள்ளேயே இருக்கும். இல்லாட்டி நம்ம எண்ணெய் தட்டோ அல்லது இந்த பேப்பர் பயன்படுத்துவோம்லே அதில் வடிஞ்சிருக்கும். இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த பேப்பர் கப்ஸ் விற்கிறாங்க இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுலேயும் இந்த மாதிரி விளக்கு எடுத்து வச்சிட்டோன்னா இந்த திரியிலேருந்து வடியக்கூடிய எண்ணெய் வந்து அந்த பேப்பரில் வந்து வடிஞ்சிட்டு கீழே தரையில் படாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விதவிதமாக டைப்ஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கு பொருத்தி வைக்கும்போது செம்பருத்தி இலை, வாழை இலை, பலாமரத்தோட இலை இதெல்லாம் பயன்படுத்தி கூட விளக்குக்கு அடிப்பகுதியில் வச்சிட்டோன்னா எண்ணெய் வந்து அந்த திரியிலேருந்து வடியும் போது அந்த இலையில பட்டு அதுக்கப்புறம் இலையை மட்டும் எடுத்து போட்டுடலாம். வீட்டில் அரிசி மாவு அல்லது மைதா மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து இப்படி பிசைஞ்சிட்டு உருண்டையாக்கி இப்படி சப்பையை தட்டிட்டு அதை எடுத்து விளக்கோட அடிப்பகுதியில் வச்சிட்டோன்னா அந்த திரியிலேருந்து எண்ணெய் கசியும் இல்லையா, அது வந்து தரையில் படாமல் இந்த மாவில் பட சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் விளக்கு பொருதி முடித்ததுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து தூர போட்டுடலாம். மைதா மாவு விலையும் கம்மி தான், இதை பயன்படுத்தலாம். இல்லாட்டி அரிசி மாவை பயன்படுத்தினீங்கன்னா கூட ரொம்பவே நல்லது. அரிசி மாவை வந்து எறும்பெல்லாம் வந்து சாப்பிடும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக அதை ஃபீல் பண்ணுவோம் எறும்பு. ப்ளஸ் வீட்டுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்த முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த திரி வந்து நின்று நிதானமாக எரியறதுக்கு சில பேர் வந்து காயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. காயின்ஸை யூஸ் பண்ணுறதை விட இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி பாக்ஸில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சில்வரில் தட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த தட்டை இந்த மாதிரி திரியோட இந்த சென்டரில் இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இந்த திரி வந்து நின்று நிதானமாக சூப்பராக எரிஞ்சிட்டே இருக்கும். இன்னொரு டிப்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஊக்கு இருக்கு இல்லையா, அந்த ஊக்கில் இப்படி நீளமாக எடுத்து விட்டுட்டு நடுவில் அந்த துவாரத்தில் திரியை விட்டு இந்த மாதிரி விளக்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு விளக்கு பொருத்தணுன்னா கூட ரொம்ப நேரத்துக்கு நின்று நிதானமாக எரியும். ப்ளஸ் வந்து அந்த திரியிலேருந்து சொட்டு சொட்டாக எண்ணெய் வடிகிறது கூட நடக்காது. சூப்பரான டிப்ஸ் இல்லையா? இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். சேஃபாக நல்லபடியாக பட்டாசுலாம் வெடித்து சந்தோஷமாக கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.